வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மனிதாபிமானம் மற்றும் ஆன்மீக பண்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்க கருதினால் எடுத்துள்ள செயற்பாடுகள் சிறந்த முன்னுதாரணமாக உள்ளது என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்படும் என்று அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் கருத்து. லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டு. முள்ளிவாய்க்கால் போன்று செம்மணி சித்துப்பாத்தியில் இருந்து அகலப்படும் மனித எச்சங்கள் முக்கியமான சாட்சியாக கருதப்படுவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தகவல். தொடர்வதை விரிவான செய்திகள். பின்தங்கிய சமூகங்களில் மனிதாபிமானம் மற்றும் ஆன்மீக பண்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்க கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை எடுத்துள்ள செயல்பாடுகள் சிறந்த முன்னுதாரணமாக உள்ளன என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கருதினாலின் குருத்துவ பணியின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஜூலை 7ஆம் தேதி கொழும்பு பேராயர் இல்லத்தில் நடைபெற்ற கௌரவிப்பு விழாவில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அண்மை காலமாக ஆன்மீகம், மனிதநேயம் மற்றும் சமூக நலனுக்காக ஊக்கமூட்டும் செயற்பாடுகளில் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மிக முக்கிய பங்காற்றி வருகின்றார். அவர் ஒரு ஆழ்ந்த அறிவுடைய வேத வல்லுநராக உண்மையையும் நீதியையும் உறுதியாக பேசக்கூடிய நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் விளங்குகிறார். ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்திற்கு நீதி வேண்டி கருதினால் எடுத்துள்ள நிலைப்பாடு பாராட்டத்தக்கது என்றும் அந்த சம்பவத்தின் உண்மையை வெளிக்கொண்டு வர அரசாங்கமாகி நாம் எந்த தடையும் அஞ்சாமல் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி தெரிவித்தார். கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தனது உரையில் 75 ஆண்டு கால நாட்டை பாதித்த ஒடுக்குமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சிகளை ஜனாதிபதி மேற்கொள்வது வரவேற்கத்தக்கது என்றும் இனங்களுக்கு இடையிலான பிளவினை ஏற்படுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை வேரோடு அளிக்க வேண்டும் என்பதற்காக அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை விரைவில் பாராளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்படும் என்று நிதியமைச்சர் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அந்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை மையமாக கொண்டு விவாதிக்க வாய்ப்பு இருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். அவர் உரையாற்றிய போது சிவப்பு முத்திரையுடன் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன் தொடர்பான விசாரணை அறிக்கையினை உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஏற்கனவே சபையில் சமர்ப்பித்துள்ளார். அந்த அறிக்கையின் அடிப்படையிலும் பல தகவல்கள் வெளியானதும் அரசாங்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிக்கையினை சபைக்கு வழங்கவில்லை. இது அரசாங்கத்தின் பொறுப்பு. மேலும் இந்த கொள்கலன் விடுவிப்பில் சூத்திரதாரி ஒருவர் இருக்கிறார் என்று சமூகத்தில் பேசப்படுகிறது. அது உண்மைதானா? உண்மையெனில் அவர் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதால் தான் இந்த விடயம் கேள்விகளை எழுப்புகின்றோம் என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த அனில் ஜெயந்த, சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் குறித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணையை ஆரம்பித்துள்ளது. கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக எந்த அரசியல் தலையீடும் அல்லது அரசியல் தேவையும் இல்லை என்று கூறிய பிரதியமைச்சர், முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக துல்லியமான பதில்களை பெறுவதற்காக எதிர்காலத்தில் குழுவின் அறிக்கையினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு கடைசியாக 2014ஆம் ஆண்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் வழக்கு நீடித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். அச்சுவேலி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி இந்த வழக்கை தொடர்பாக 17 முறை நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் 2025 ஜூன் 3ஆம் தேதி பதில் போலீஸ் மா அதிபர் வழக்கின் நிலைமை குறித்து அச்சுவேலி போலீஸ் மற்றும் யாழ்ப்பாண குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் 2025 ஜூன் 11ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இப்போதிருந்து இந்த வழக்கை சிஐடியின் கொலை மற்றும் ஒருங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவே மேலதிகமாக கையாண்டு வருகின்றது என்றும் அவர் கூறினார். நாடளாவிய ரீதியில் பொது அமைதியை பேணும் நோக்கில் அனைத்து ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினருக்கும் உடனடி நடவடிக்கைக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உத்தரவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த உத்தரவு தொடர்பான அறிவிப்பை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன வெளியிட்டார். பொது பாதுகாப்பு சட்டகத்தின் 12வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமான போது ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை முன்வைக்கும் வகையில் சபாநாயகர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியுள்ளார்.
முள்ளிவாய்க்கால் போன்று செம்மணி சித்துப்பாத்தியில் இருந்து அகழ்ந்து எடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் படுகொலைக்கு முக்கிய சாட்சியாக கருதப்படுகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஒரு ஊடகத்திற்கு வழங்கிய கருத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியில் இடம்பெறும் அகழ்வு பணிகளில் இதுவரை 52 மனித எண்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அகழ்வு பகுதிகளில் மழைநீர் வெளியேற்று கால்வாய்களிலும் 3 இடங்களில் எண்பு சிதலங்கள் உள்ளது என்பது இது ஒரு இனப்படுகொலைக்கு வலுவான சாட்சியாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றது. எனினும் 70 வருடங்களாக தமிழர்கள் மீது இடம்பெற்ற இன அழிப்பை இந்த ஒரு மனித புதைகுழியுடன் மட்டும் முடிக்க அரசாங்கம் முயற்சிக்க கூடும் என்பதால் இந்த விடயத்தில் நாங்களும் நீதியை நாடும் அனைத்து தரப்புகளும் விழிப்புடன் செயல்பட வேண்டும். இன அழிப்புக்கான பொறுப்புக்கூறல் மற்றும் பரிகார நீதியை விரிவாக கவனிக்க வேண்டியது அவசியம் உள்ளது. செம்மணி மனித புதைகுழி மட்டுமல்லாமல் மன்னார், கொக்குத்துடுவாய், திருக்கேதீஸ்வரம், மண்டைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளும் சரியான நீதி முறையுடன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. 2009ஆம் ஆண்டு போர் முடிவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் காணாமல் போனதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் மறைந்த ராஜபு ஜோசப் வழங்கிய தகவல்கள் சர்வதேச விசாரணைகளுக்கு உறுதியான அடிப்படையாகும். இதற்காக செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மிக முக்கியமான முன்னிலை அளிக்கக்கூடியது என்றும் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியில் சிறுவர்களுக்குரிய எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சிறுவர்கள் எந்த விதத்திலும் குற்றவாளிகளாகவோ அல்லது குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களாகவோ கருத இயலாத நிலையில் இந்த புதைகுழி தெளிவாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே பார்க்கப்படுகிறது என்று சிரேஷ்ட சட்டத்தரணி KS வர்ணவேல் தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் அவர் நேற்று நேரில் தோன்றினார். அப்போது ஊடகவியலாளர்களிடம் அவர் கருத்து தெரிவித்த போது, செம்மணியில் தற்போது 12 நாளாக அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிதாக சந்தேகிக்கப்படும் இடங்களிலும் அகழ்வு பணிகள் விரிவடைந்துள்ளது. இதுவரை கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் நில மட்டத்திலிருந்து வெறும் 1.5 அடி முதல் 2 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. இது மரியாதையுடன் சடலங்களை நல்லடக்கம் செய்வதற்கான நிலையாக தெரியவில்லை, மாறாக சடதியாக புதைக்கப்பட்ட இடமாக காட்டுகின்றது. முக்கியமாக சிறுவர்களின் எண்புகள் காணப்படுவதே இந்த இடத்தில் அபாயகரமான உண்மையினை வெளிப்படுத்துகிறது. இது பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்புகின்றது. இது குறித்த ஆய்வுகள் அக்கறையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தினசரி கிடைக்கும் தகவல்கள் ஊடகங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. அகழப்பட்ட எச்சங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் அகழ்வு பணிகள் ஒழுங்காக நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். 2025 ஜூன் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்களின் இருப்பு 3.3% குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள பொருளாதார குறிகாட்டி தெரிவிக்கின்றது. இதன்படி ஜூன் மாதத்தில் நாட்டின் உத்தியோகபூர்வ சொத்துக்கள் 6.08 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. இது மே மாதத்தில் இருந்து 6.28 பில்லியன் டாலருடன் ஒப்பிடுகையில் குறைவாகும். அந்நிய செலாவணி இருப்பு 6,231 மில்லியன் டாலரில் இருந்து 6,023 மில்லியன் டாலராக சரிந்தமைக்கேற்ப இந்த சொத்து இருப்பு குறைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி விளக்கியுள்ளது.